ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கங்குவா திரைப்படத்தோட ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சூர்யா நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்கும் திரைப்படம் கங்குவா. உலகம் முழுவதும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஆக்ஷன் பெண்டாசி த்ரில்லர் படமாக உருவாகிருக்கு. இப்படத்தின் திஷா பதானி, பாபி தியோல் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படத்தை ஸ்டூடியோ குரன் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவு தயாரிச்சிருக்கு. தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைத்திருக்கிறாரு. கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் ஒரு 16,500 திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. எப்படியும் 2,000 கோடி வசூல் கிடைக்கும் என்று தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா எதிர்பார்ப்பில் இருக்கும் நிலையில் இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. பான் இந்தியா திரைப்படமாக வெளியாகி இருக்கும் கங்குவா படம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நிகழ்காலங்களில் இருக்கும் பிரான்சிஸுக்கும் ஹீடாவுக்கும் மூலம்தான் யார் என்பது தெரிய வருகிறது. அங்கே ஆரம்பிக்கிறது கங்குவாவின் கதை. 5 தீவுகளில் பெருமாச்சி தீவின் ஆதர்ச நாயகனாக வலம் வரும் கங்குவாக்கும் அவனது குழுவுக்கும் போர்தான் குலத்தொழில். வீரமும் இயற்கையும் விளைந்த அந்த மண்ணை தன் வசப்படுத்த நினைக்கிறது ரோமானிய அரசு. அவர்கள் அதற்காக கொடுவாவிற்கும் பணத்தாசை காட்டி அவனை தங்கள் வலைக்குள் கொண்டு வருகின்றனர். அவனும் ஆசை கொண்டு பெருமாச்சியின மக்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கிறான். இதை கண்டு பொங்கிய கங்குவாவும் அவனது இனமும் அவனை தீ வைத்து கொளுத்த அவன் மனைவி மற்றும் மகனையும் கொல்ல வேண்டும் என்று இன மக்கள் கூறுகின்றனர். அதற்கு கங்குவா எதிராக நிற்க, என் மகன் இனி உன் மகன் என்று சொல்லி கங்குவன் கையில் மகனை ஒப்படைத்துவிட்டு உடன்கட்டை ஏறுகிறார். கொடுவாவின் மனைவி அதன் பின்னர் என்ன ஆனது? உதிரா பெருமாச்சி மீது போர் தொடுக்க காரணம் என்ன? அப்பாவை கொன்ன கங்குவாவை கொல்ல துடிக்கும் கொடுவாவின் பகை என்ன ஆனது? உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்களை படத்தின் கதை. இந்த படத்தின் பெரிய பலமே கலை இயக்கமும் கிராபிக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. கங்குவாவின் உலகத்தை நிஜத்துக்கு நெருக்கமாக கொண்டு இருக்கிறது. கங்குவாவின் உருவத்தின் கனச்சித்தமாக பொருந்தி இருக்கிறது. சூர்யா வீரியம் மிகுந்த கண்கள், மிடுக்கான உடல் தோற்றம், துல்லியமான எமோஷனை கடந்து திறன் உள்ளிட்டவை வழக்கமான சூர்யாவின் அர்ப்பணிப்பை பறைசான்றிதழ். கிளைமேக்ஸில் 6 பேக் தோற்றத்தில் வருகிறார். ஆக்ரோஷமாக வில்லனாக உதிராவின் உருவத்தில் வரும் பாபி தியோல் பார்வையாளர்கள் நிலையக்குலைய வச்சிருக்காருன்னு சொல்லணும். திஷா பதானி அவங்களோட கிளாமரை பயன்படுத்தி செம்மையாக என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காங்க. காமெடியில் யோகி பாபு கலங்க அடிச்சிருக்காருன்னு சொல்லணும். கிங்ஸ்லி பீன் பழங்காலத்தில் இடம்பெறும் கதாபாத்திரங்களுக்கு அதற்கு உரித்தான நடிகர்கள் நியாயம் செய்திருந்தாலும் எந்த கதாபாத்திரமும் மனதில் தங்கவில்லை. வெற்றியின் கேமரா ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. பின்னணி இசையில் பிரம்மாண்டமும் முன்னிறுத்தி இருக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத். இவையெல்லாம் படத்தில் பலமாக இருக்கும் நிலையில் படத்திற்கு ஆகம்பெரும் பலவீனமாக மாறியிருப்பது இயக்குனர் சிவா கதை சொன்ன விதம். பழங்காலத்து கதையை பொறுத்தவரை அந்த கதை உலகம் நம்பும்படியாக அமைக்கப்பட்டு இருந்தாலும் கதையை இன்னும் ஆழமாக நிதானமாகவும் சொல்லாமல் விட்டது பார்வையாளர்கள் படத்தோட எமோஷனல் கனெக்ட் ஆகாமல் பார்த்து கொண்டது. அதுவே படத்திற்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் அமைந்து விட்டது. இது அடுத்தடுத்த வரும் ஆக்ஷன் காட்சிகளில் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதனை ரசிக்க விடாமல் செய்துவிட்டது. வசனங்கள் பெரிதாக, கவனம் பெரிதாக ஈர்க்கவில்லை. மொத்தத்தில் நிதானத்தில் கோட்டை விட்டது கங்குவா. கங்குவா திரைப்படம் முதல் பாதியில் ரொம்பவே ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாதி ரொம்பவே ஸ்லோவாக போகுது அப்படின்னால பாசிட்டிவான கலைவான கதையாக தான் இருக்குது. ஆனால் சிறுத்தை சிவாவோட அண்ணாத்த திரைப்படம் ரொம்பவே மோசமாக போச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டாங்க. அதேமாதிரி சூர்யாவோட கெட்டப்பு ரொம்பவே பழங்காலத்து குடி மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்து அதனாலே சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த திரைப்படம் கோடிக்கணக்கில் வசூல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த திரைப்படம் நம்ம ஞானவேல் ராஜா 2,000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 2,000 கோடி வசூல் பண்ண சாத்தியமே கிடையாது. குறைஞ்சது ஒரு 500 கோடி 600 கோடி அந்த அளவுக்கு தான் வசூல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதேமாரி ரிவ்யூ வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.